எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம இந்த சிந்தனை பெட்டகத்துல கருப்பு குருதி கதையினுடைய 4வது பாகத்தை பார்க்கலாம். வாசல்ல நின்றுக்கூடிய வானதியை பார்த்த உடனே கான்ஸ்டபிளுக்குமே எஸ்ஐக்குமே படபடப்பாயிடுச்சு. சொட்ட சொட்ட நனைஞ்சுக்கிட்டு மேல ஒரு துணியை போத்திக்கிட்டு ஈரமா வந்து நிக்கிறா வானதி. கூட வேற ஒருத்தர் அவளை கைத்தாங்களா கூட்டிட்டு வராங்க. இவ உள்ள வரும் பொழுதே கான்ஸ்டபிள், என்னத்தா இதெல்லாம், உள்ள வா. அதுக்குள்ள வேக வேகமா போய் தான் சேரு கீழே இருக்கக்கூடிய ஒரு பையில இருந்து துண்டு எடுத்துட்டு வந்து வானதியோட தலையில போடுறாரு. தலையை தோட்டாத்தா, இப்படி கூட வருவ, என்ன பிரச்சனை? என்னங்க? கான்ஸ்டபிள் கேட்க கேட்கவே வெளியில ஒரு டிவிஎஸ் எக்ஸல் வந்து நிக்க, அதுல இருந்து வேகமா ஒரு 30ல இருந்து 35 வயசு மதிப்பு தக்கக்கூடிய ஒரு ஆம்பளை வண்டியை நிறுத்தாம வேகமா ஒடியாடுறாரு. உள்ள ஒடியாந்து வானதியை பார்த்து, என்ன பிள்ளை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி போன் பண்ண, என்ன விஷயம், என்ன இப்படி நனைஞ்சு போய் கிடக்குற, என்ன ஆச்சு? கான்ஸ்டபிள் கேட்ட கேள்வி, வீட்டுக்கார் கேட்கிற கேள்வி, எஸ்ஐயும் பதறி போய் அதே கேள்விதான் கேட்கிறாரு. என்னம்மா இப்படி வந்திருக்கீங்க? பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து, நீங்க யாருங்க? தென்னந்தோப்புல வேலை செய்யறங்க. பிள்ளை கிணத்துக்குள்ள இருந்துச்சு, உள்ள இருந்து சத்தம் போட்டுச்சு, மேலே ஏற முடியாம தத்தளிச்சிட்டு இருந்துச்சு. நாங்க தான் கைத்து பிடிச்சி பிள்ளையை மேலே கூட்டிட்டு வந்தோம். நிக்க மாட்டாம போனை வாங்கி வீட்டுக்காருக்கு விஷயத்த சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டாந்து விட சொல்லுச்சு. அதனாலதான் கொண்டாந்து விட்டேன். எவ்வளவு நேரம் அந்த பொண்ணு கிணத்துக்குள்ள இருந்துச்சு தெரியலங்க. ஆனா காலையில ஒரு 9 மணி வாக்குல தான் சத்தம் கேட்டு நாங்க பிள்ளைய மேல தூக்க பார்த்தோம். எப்படி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள மேல தூக்கி இருப்போம். எத்தனை மணில இருந்து இருந்துச்சுன்னு தெரியலங்க. வீட்டுக்காரர் பார்த்து, உங்க பொண்டாட்டி வீட்டு போனது உங்களுக்கு தெரியாதாக்கும்? இல்லைங்க, நான் நைட்டு காட்டு வேலைக்கு போயிட்டு வந்து படுத்து தூங்கிட்டேன். வழக்கமா 10 மணிக்கு மேலதான் எந்திரிப்பேன். எனக்கு நைட்டு தான் வேலை. இவ தான் என்னை எழுப்புவா. ஆனா இன்னைக்கு அவ எழுப்பல. போன் வரவும் தான் எந்திரிச்சு வந்தேன். நடுங்கிட்டு இருக்கிற வானதிய லேடி கான்ஸ்டபிள் ஒருத்திங்க கை இறுக்கமா பிடிக்க ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாங்க. ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தலையெல்லாம் தவுட்டி விட்டுட்டு மேல இருக்கக்கூடிய துண்டு மேல இன்னொரு துண்டும் போடுறாங்க. ஏங்க, நல்லா தவுட்டி கூட்டு வந்திருக்கலாம்ல? இல்லைங்க, பிள்ளை எதுவும் கேட்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீக்கிரம் போங்கன்னு சொல்லிச்சு. அதனாலதான் கூட்டிட்டு வந்தோம். ஒரு 10 நிமிஷம் வானதி அப்படியே மெல்ல மெல்ல அமைதியாகிறாங்க. அதுக்கப்புறமா ஆப்போசிட்ல எஸ்ஐ சேர் போட்டு உட்கார கான்ஸ்டபிள் அவங்க வீட்டுக்காரில் நின்றுட்டு இருக்கிறாங்க. சொல்லுமா, என்ன பிரச்சனை, என்னாச்சு? காலையில வீட்டுல எந்திரிச்சு போனதுல இருந்து கடைசியா எல்லாரும் காப்பாத்தின வரைக்கும் ஒண்ணு விடாம சொல்லி முடிக்கிறா வானதி. கேட்டு முடிச்ச உடனே எல்லாருக்கும் பரபரப்பாகுது. ஏன் உள்ள காட்டுக்குள்ள உடனே இந்த பக்கம் ஓடியா 4 எட்டுல வீட்டுக்கு வந்திருக்கலாமுங்க. ஆனா அப்போதைக்கு ஒன்றும் தோணல. யார் துரத்துனாங்க, என்ன துரத்துனாங்க, எதுவுமே எனக்கு சரியா தெரியல. பயந்து ஓடி போனேன். கடைசியில் தான் ஞாபகம் வந்துச்சு, நமக்கு சார் நீட் தெரியுமில்ல, தண்ணிக்குள்ள முக்கிக்கலான்னு சொல்லிட்டு உள்ள குதிச்சுட்டேன். நீ குதிச்சுட்ட? துரத்திட்டு வந்தாலும் தெரியாதனமா உள்ள குதிச்சிருந்தாங்கன்னா கிணத்துல வெட்டுப்பட்டு செத்து போயிருப்பில்ல. என்னால் அதை யோசிக்க முடியலைங்க. அந்த பக்கம் முள்ளுவேலிக்காடு, இந்த பக்கம் கிணறு. ஆண்டோ முன்னியத்துல கிணத்துல உளுந்து நீச்சு தெரியாத ஆளா போச்சு. இல்லைன்னா நான் அவ்வளோதான். பொறவென்னாச்சு? பொறவென்ன, எல்லாரும் வந்ததுக்கப்புறம் ஆளுகள்லாம் காட்டுக்கு வேலைக்கு வந்துட்டாங்க. சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் உள்ள இருந்து படி ஏறலான்னு பார்த்தேன். கிணத்துக்குள்ள இருந்து படி ஏறதுக்கு வழியே இல்லை. ஆம்பளையில இருந்து ஏதாவது பிடிச்சி ஏறி இருப்பாங்க. நான் நைட்டி போட்டு எங்கே தேடுறது? அதனால தான் கிணத்துக்குள்ள இருந்து அரை மணி நேரத்துக்கு மேலே கத்துனேன். ஒரு அக்கா எட்டி பார்த்துச்சு. என்னை பார்த்துட்டு விஷயத்த சொல்லி அதுக்கப்புறமா தான் கைத்து போட்டு தான் அந்த அண்ணன் கூட இருந்தவங்கெல்லாம் என்னை காப்பாற்றினாங்க. வெளியில் வந்த உடனே போனை வாங்கி உங்களுக்கு போனை பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடலான்ட்டு வந்துட்டேன். ஐயா, யாரும் தெரியலிங்க ஐயா. வெடி காலையில் என்னை துரத்த ஆரம்பித்தாங்க. என்ன வேணும்னு எனக்கு தெரியல. துரத்த ஆரம்பித்ததுலேருந்து ஓடிட்டு இருக்கிற மம்முட்டி வச்சு வெட்டலான்ட்டு வந்தாங்க. பயமாக இருக்குதுங்க ஐயா. கான்ஸ்டபிள் டக்குன்னு, மம்முட்டியா? ஆமாங்க ஐயா. எப்படி இருந்தாங்க? அதெல்லாம் தெரியலிங்க ஐயா. உடம்பு சுற்றி முச்சோடு துணி சுற்றி இருந்தாங்க. நீங்கள் வேறு எதையுமே பார்க்கலையா? யோசிச்சு பார்த்துட்டு, ஐயா அது அந்த ஆள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? யோசிக்க ஆரம்பிக்கிறா வானதி. அதுக்குள்ள டக்குன்னு கான்ஸ்டபிள், ஏமா, உங்களுக்கு இந்த பக்கத்து ஊர்ல கல்யாண புரோக்கரா இருக்கிற பொன்னுச்சாமி தெரியுமா? தெரியாதுங்க ஐயா. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு அப்படிலாம் யாரையுமே தெரியாதுங்க ஐயா. வானதியோட வீட்டுக்கார பார்த்து, ஏப்பா, உனக்கு பக்கத்து ஊர் பொன்னுச்சாமி புரோக்கரா இருக்கிறாரு. இப்ப கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஆளை மம்முட்டியால வெட்டி கொண்டாங்களே, அது தெரியுமா? ஐயா, விஷயம் கேள்விப்பட்டங்க. ஆனா ஆறு என்னன்னு அவரை பத்தி தெரியாதுங்க. நல்லா யோசி சொல்லப்பா. இல்லைங்க ஐயா, விஷயம் நல்லா ஊர் முச்சூடு 4-5 ஊருக்கு பக்கமா பரவி கிடக்குது. ஆனா புரோக்கர் பத்திலாம் எங்களுக்கு தெரியாதுங்க. சப் இன்ஸ்பெக்டர் உடனே, வெங்கடேஷ்னு யாராவது உங்க ஊருக்கு 2 ஊர் தள்ளி புதுசா கல்யாணம் நிச்சயமாயி மாப்பிள்ளை கூட இறந்துட்டாருன்னு சொல்லி இப்போ ஒரு கேஸ் போயிட்டு இருக்குதே, புரோக்கர் இறக்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 1 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு, அந்த கேஸ் தெரியுமா உங்களுக்கு?
எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா. அந்த பையன் வெங்கடேஷ் அது யாரு என்னன்னுலாம் எனக்கு சரியா தெரியாது. அந்த புள்ளைய பார்த்து, "ஏம்மா உங்களுக்கு தெரியுமா? புரோக்கர்லாம் எனக்கு யாருன்னு தெரியாதுங்க. ஆனா அந்த வெங்கடேஷ் வந்து கேள்விப்பட்டேங்க." "கேள்விப்பட்டயா? என்னன்னு?" "எங்க ஊர்ல என்னோட தோழி இருக்கிறா. அவ பேரு செல்வி. அவ தங்கச்சிக்கு தாங்க பாத்துருந்துச்சு. அனிதாளுக்கு. சின்ன வயசுலேருந்து கஷ்டப்படுற புள்ளைங்க. அவைங்க அப்பா சரியில்ல. அந்த ஆள் எப்பாவது ஒரு நாள் வந்து இந்த பிள்ளைகள்ட்ட சண்டை கட்டிட்டு போவாரு. அம்மா சின்ன வயசுல இறந்துருச்சு. அத்தைக்காரின்னு ஒருத்தி வந்து இருந்தா. ஒரு 8, 9 மாசத்துக்கு முன்னாடி. அவளும் நைட்டோட நைட்டு அந்த பிள்ளைகள விட்டுட்டு ஓடி போயிட்டா. இதுக கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்குது. அவ தங்கச்சிக்காக மாப்பிள பார்த்தா. அந்த ஆள தாங்க யாரோ வெட்டி கொன்னுட்டாங்க. அந்த கேஸ்லயுமே யாரோ மம்முட்டியால தான் வெட்டி கொன்னு இருக்கிறாங்க. அத பத்தி உங்களுக்கு?" "அதெல்லாம் தெரியாதுங்க ஐயா. ஒரு வாட்டி கிணத்துக்கு தண்ணி எடுக்க போம்போது தங்கச்சிக்கு மாப்பிள பார்த்துருக்கிறதா சொன்னா செல்வி. நான் கூட ஏன் புள்ள உனக்கு வயசாயிட்டே போகுது. நீ கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன் தங்கச்சிக்கு பார்க்கலாம்லன்னு கேட்டேன். இல்லடி இருக்கட்டு. எனக்கு இப்ப என்ன இப்ப கவல. நான் ஒத்த கட்டையா கூட வாழ்ந்துருவேன். ஆனா தங்கச்சி நல்லவங்க கையில புடிச்சு குடுக்கணும். அந்த மாப்பிள நல்லவரா இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா. ஆனா அவர பார்த்ததோ, பேசுனதோ ஏன் அவர் பேர அதுக்கப்புறம் நான் கேள்வி கூட படலைங்க ஐயா. இப்ப தொரத்துனது யாரு என்ன ஒண்ணுமே புரியல." "சரி, உங்களுக்கு இதுக்கப்புறமா ஏதாவது ஞாபகம் வந்தாலோ, இல்ல இத பத்தி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுனாலோ, இந்தாங்க இந்த நம்பர புடிங்க. இந்த நம்பருக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. செல்ஃபோன 24 மணி நேரம் உங்க கூட நீங்க வச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த முறை யாராவது உங்களுக்கு இந்த மாரி தொந்தரவு பண்றாங்கன்னா, முதல்ல டயல்ல என் நம்பர போட்டு வைங்க. நீங்க பேச முடியலனாலும் பரவால்ல, எனக்கு நீங்க கால் பண்ணிறணும். புரியுதுங்களா?" "புரியுதுங்க ஐயா. உங்க நம்பர எனக்கு குடுத்துட்டு போங்க." எல்லா விஷயத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி கேஸா குடுத்துட்டு, நடந்தது, ஞாபகம் வந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு, வானதி தான் வீட்டுக்காரோட எஸ்ஐயோட நம்பர வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. எஸ்ஐ கான்ஸ்டபிள பார்த்து, "லேட் பண்ணக்கூடாதுண்ணே. நீங்க முதல்ல கிளம்பி போய் பொன்னுச்சாமி வீட்ல விசாரிங்க. நான் வெங்கடேஷ் வீட்ல விசாரிக்கிறேன். எந்த நேரத்துல எப்ப எந்த க்ளூ கிடைச்சாலும் நீங்க உடனே எனக்கு கால் பண்ணுங்க." இப்போ போனாங்களே அந்த பொண்ணு பேர் என்ன? வானதிங்க தம்பி. அவிங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் இம்மீடியட்டா அவிங்க ஸ்பாட்டுக்கு நாம போகணும். நீங்க எந்த டைம்ன்னு பார்க்காம கிளம்பணும். நானும் வந்துருவேன். நம்ம ஸ்டேஷன்ல நான் மட்டும் தான் இருக்கோம். சின்ன ஸ்டேஷனு, சின்ன ஊரு, ஆட்கள் கம்மின்னு இனிமேல் யாரும் தப்பு பண்ணக்கூடாது. "சரிங்க தம்பி. நீங்க புரோக்கர் வீட்டுக்கு போங்க. நான் வெங்கடேஷ் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்." சொல்லிட்டு எஸ்ஐ தொப்பி எடுத்து போட்டுக்கிட்டு அங்கிருந்து பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. கான்ஸ்டபிளும் புரோக்கர் பொன்னுச்சாமி வீட்ல போய் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு தன்னோட பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. ஒரே ஒரு லேடி கான்ஸ்டபிள மட்டும் அங்க காவலுக்கு வச்சுக்கிட்டு 2 பேரும் தனித்தனியா விசாரிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. விடிய காலையிலே தண்ணிக்குள்ள விழுந்து ரொம்ப நேரம் கிணத்துக்குள்ள இருந்ததுனால 2 நாள் காய்ச்சல்ல விழுந்துடுறா வானதி. 2 நாள் 2வது நாள் நைட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்க. 3வது நாள் காலையில வீட்டுக்காரர் வேலைக்கு போய் எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு கொஞ்சம் சலுப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு தைலத்தை போட்டு பாயில படுத்திருக்கிறா. படுத்துக்கிட்டே நடந்த விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு பார்க்கறா. யாரா இருக்கும்? என்னவா இருக்கும்? எதுக்காக இப்படி பண்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. நான் என்ன தப்பு பண்ணுனேன்? எனக்கு பண்றது என்ன சொல்ல முடியும்? கான்ஸ்டபிள் வேற ஃபோன் பண்ணி ஏதாவது ஞாபகம் வந்துச்சான்னு கேட்குறாரு. கண்ண மூடி 2 நிமிஷம் யோசிச்சவளுக்கு டக்குன்னு செல்வியோட ஞாபகம் வருது. செல்வி பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறா. பாயிலிருந்து எந்திரிச்சு உட்கார்ந்தவ செல்வி வீட்டுக்கு போலான்னு முடிவெடுத்து 10 நிமிஷம் போலாமா வேண்டாமான்னு யோசிச்சு யோசிச்சு கடைசி முடிவா முதல்ல எடுத்த முடிவு தான் சரி. செல்வி வீட்டுக்கு போலான்னு எந்திரிக்கிறா. ஃபோனை எடுத்துக்கிட்டு இடுப்புல சொருகிட்டு முந்தானி எடுத்து மேலையெல்லாம் சொருகி வீட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட, "அக்கா, செல்வி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அந்த பிள்ளை இருக்குமா வீட்டுல?" "இருப்பாக்கா." "ஏன் பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தா?" "இல்ல இல்ல, கல்யாணம் நின்னதுலேருந்து அவ எங்கேயும் போறதில்ல. வீட்ல தான் இருக்கிறா." "அப்படியா? மாடு மாதிரி உழைக்கிறவ ஏன் வேலைக்கு போகலையாம்மா?" "அதெல்லாம் தெரில. நான் போயிட்டு வந்துடுறேன். கிணத்துல தண்ணி எடுக்க போறப்போ வேலைக்கு போகல, நீ போவனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தா." "சரி போயிட்டு வா." சொல்லிட்டு வீட்டை பூட்டிட்டு அவ செல்வி வீட்டை நோக்கி போறா. ஞாபகம் முழுவதும் அன்னைக்கு நடந்ததுதான். நடந்த விஷயத்த கண்டிப்பா செல்வி கிட்ட சொல்லியாகணும். வேகமா போய் செல்வி வீட்டு வாசலுக்கு முன்னாடி நிக்கிறா. "செல்வி, செல்வி, புள்ள செல்வி." வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு, "ஓ, யாரு?" செல்வி குரல் கேட்கவே, "நான் வானதி வந்திருக்கேன்." ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டு ஒரு 2 செகண்டுக்கு அப்புறமா, "வா வானதி, வீட்டுக்குள்ளதான் இருக்கேன்." வானதி வீட்டுக்குள்ள போறா. உள்ள அருவாமனையில காய்கறி அரிஞ்சிட்டு வந்திருக்கிறா செல்வி. காலை நீட்டி போட்டு காய்கறி அரிஞ்சிட்டு இருக்கிறவளை பார்த்துட்டு வீட்டு வாசல்லே நின்னு, "செல்வி, வீட்லயே இருக்கிற?" "ஆமா, வேலைக்கு போகல? நான் தான் அன்னைக்கு உனக்கு தண்ணி எடுக்கும் போதே சொன்னேன்ல, வெளியூருக்கு வேலைக்கு போறதில்ல அப்படின்னு." "ஏன் புள்ள?" "உள்ளூர்லயே வேலை கேட்டிருக்கிறேன். இன்னும் 2 நாள்ல பண்ணையக்காரங்க வந்து பார்க்க சொல்லியிருக்கிறாங்க." "சரி சரி,
ஏதுக்கு வந்த? வந்து உட்காருவா. இல்ல, இருக்கட்டும். நான் உன்னை பார்த்து ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? இல்ல, அது வந்து ஏம்பல அங்கேயே நிக்கிற? வந்து உட்காருவா. முன்னாடி போய் தயங்கி தயங்கி நிக்கிறா. உட்காரு புள்ள. செல்வி அருவாமனையில அறுத்துட்டு இருக்க, அதுக்கு சைடுல போய் உட்கார்றா. ஏன் இவ்வளவு தூரம் தள்ளிக்கு வந்திருக்கிற? சும்மாதான். என்ன விஷயம் பேச வந்த? சொல்லு. உன் தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ள இறந்துட்டார்ல, போய் பாட்டு வந்துட்டியா? ஆ, போயிட்டு வந்துட்டனே. அன்னைக்கு கூட அத்தையை கூட்டிட்டு போனேன். நீ கூட அப்ப தண்ணி கூட எடுத்துட்டு போயிட்டு இருந்தியே. அட ஆமா, ஞாபகம் இருக்குது. அனிதா வரல ஊருக்கு? அனிதா வரல. அனிதா வருவா. இல்ல, வழக்கமா உன்னை பார்க்காம இருக்க மாட்டா. 2 வாரத்துக்கு ஒருக்கா வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பா. இப்ப என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட 3-4 மாசமா அனிதா இந்த பக்கமே காணா. என்னாச்சு? ஏன் புள்ள, அனிதாளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் இருக்குமா? 4 மாசத்துக்கு அப்புறமா எது கல்யாணம் ஆக போற புள்ளைய அடிக்கடி இங்க வர வைக்கணும் தான் நான் வேண்டான்னு சொல்லியிருந்தேன். அப்புறம்தான் அவர் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவ இங்க வர்றதுக்கே சங்கடப்படுறா. வந்த அந்த கிழவிகளாம் சும்மா இருக்குமா என்ன? என்ன ஏதுன்னு கேட்டு நோண்டி எடுத்துறாது. நான் தான் இருக்கட்டும், இன்னொரு 2-3 மாசம் கழிச்சு கூட வான்னு சொல்லிட்டேன். வானதி அப்படியே வீட்டை சுத்தி முத்தியும் பாக்குறா. கையெல்லாம் பரபரப்பா ஒரே வெடவெடப்பா இருக்குது. சடக்கெல்லாம் போட்டுக்கிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஏவுல வெளியூர்ல என்ன வேலைக்கு போயிட்டு இருந்த? என்னாச்சு வானதி உனக்கு? எதுக்கு இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற? சும்மா கேக்குறோம்ல. என்ன வேலைக்கு போயிட்டு இருந்த? தோட்டத்து வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். என்னாச்சு உனக்கு? சரி சரி. அமைதியா இருக்கவே அருவாமனையில எல்லா காய்கறி அரிஞ்சு அருவாமனை ஒரு தட்டு தட்டி ஓரமா வச்சுட்டு அந்த காய்கறி அரிஞ்ச முறத்தை எடுத்துக்கிட்டு அங்கேயே இருக்கக்கூடிய கிச்சன் அங்க இருக்கிற அடுப்பக்கமா போறா செல்வி. வானதி எந்திரிக்க, உட்காருவுள்ள, சோறு ஆயிருச்சு, குழம்பும் வச்சுட்ட, பொரியல் தாழ்ச்சுள்ளான்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். சாப்பிட்டு போவையாமா? இல்ல, நான் போறேன். உட்காருவுள்ள, சாப்பிட்டு போவையாமா? மணி வாரு, மதியமாக போகுது. இருக்கட்டும். காய்ச்சல் 2-3 நாளா. கேள்விப்பட்ட கிணத்துக்குள்ள விழுந்துட்டியாமா? ஏன் புள்ள? அது காட்டு பக்கமா போனேன். அப்புறம் அப்படியே பயந்துகிட்டு உள்ள விழுந்துட்டேன். அப்படிதான் அத்தையும் சொல்லிட்டு இருந்துச்சு. காட்டு பக்கமா போனா எதையோ பார்த்தா அதுக்குள்ள குதிச்சுட்டா அப்படின்னு. எதை பார்த்து பயப்படுற? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல செல்வி. நான் வீட்டுக்கு போறேன். காலையில வெறுஞ்சோறு ரசம் வச்சு கத்திரிக்காய் பொரியல் பண்ணி கொடுத்தேன் எங்க வீட்டுக்காரருக்கு. போய் மதியச்சோறு ஏதாவது பண்ணி வைக்கிற. ஆ, உங்க வீட்டுக்காரர் மதிய சோறு எடுத்துட்டு போலியாக்கும்? இல்ல இல்ல, நான் இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். பக்கத்து ஊர்ல இருந்து வீட்டுக்கு வராரா நிஜமா? ஆமா. வானதி, உட்காரு உள்ள, 2 வயசு சோறு தின்னுட்டு போலாம். சும்மா நீயும் போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம வானதி அமைதியா இருக்கிறா. செல்வி பாட்டுக்கு பொரியல தாளிச்சுட்டு இருக்க. வானதி எந்திரிச்சு நிக்க. என்ன உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு மாதிரி இருக்கு? அதான் நடக்கிறேன். சரி சரி. வானதி அப்படியே அந்த வீட்டை முழுக்க சுத்தி முத்தியும் பாக்குறா. மெல்ல மெல்ல நடந்து போய் வீட்டுக்கு பின்னாடி விளைக்கல ஒரு இடத்தையும் பாக்குறா. பூச்செடியில இருந்து எல்லாத்தையும் பாக்குறா. என்ன, வீட்டுக்கு புதுசா வந்த மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்க? நான் எப்ப உன் வீட்டுக்கு வந்தேன்? நான் வந்து கிட்டத்தட்ட 4-5 மாசத்துக்கு மேல இருக்குமல்ல. ஏன், அனிதா காலேஜுக்கு போறேன்னு ஒரு நாள் வெடிய காலையில சொல்லும் பொழுது உன் வீட்டுக்கு தண்ணி கூட எடுத்துட்டு வரும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் வரவே இல்லை. இல்ல. ஆமா இல்ல, நான் எங்க வீட்டுல இருக்கிறேன். நான் தான் காலைல 5 மணிக்கு போனா நைட்டு 10 மணிக்கு வர பொழப்பா இருந்துச்சே. இந்த ஒரு 4 நாளா தான் இங்க இருக்கேன். நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. சரி சரி. சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளைக்கல ஒரு இடம், அதை சுத்தி இருக்கக்கூடிய செடிக்கு பக்கமா போய் நின்று தான் இடுப்புல இருக்கக்கூடிய போனை எடுக்கிறா. போனை எடுத்து அதுல முதல் இருக்கக்கூடிய எஸ்ஐ நம்பருக்கு டயல் பண்றா. டயல் பண்ணி ஒரு ரிங் போறதுக்குள்ளேயே டக்குன்னு பின்னாடி இருந்து செல்வியோட குரல் கேக்குது. வானதி, ஆ ஆ இந்த வரம்ல. அந்த இடத்துல இருந்துகிட்டே திரும்பி பார்க்க பின்னாடி கதவு வழியா செல்வி நின்றுட்டு இருக்கிறா. அப்படி ஒன்றும் பெரிய வீடு கிடையாது. ஒரே ரூம் தான். அதுலதான் தடுப்பு சுவர் வச்சு கிச்சனு ஹாலு பெட்ரூம் எல்லாமே அதுதான். அக்கா தங்கச்சி 2 பேத்துக்கு எதுக்கு வேற வீடுன்னு பிறந்ததுல இருந்தே அதே வீட்டுல தான் இருக்காங்க. வேற வீடே அவங்க மாத்தல. வீட்டுக்கு பின்னாடி விளைக்கல இடம், அதை ஒட்டி பாத்ரூமு, அங்க பூச்செடி, அதை சுத்தி கம்பி வேலி மாதிரி சின்னதா ஒரு வீடு. அப்படி இப்படின்னு அவங்க அப்பா விட்டுட்டு போனதுல ஒரே உருப்படியானது அந்த வீடு மட்டும்தான். வீட்டுல என்ன ஏதுன்னு வானதி எல்லாத்தையும் சுத்தியும் முத்தியும் பாக்குறா. அடிக்கடி வரலினாலும் எப்பாவது ஒரு நாள் வர வானதிக்கு என்னென்ன எங்க இருக்குன்னு நல்லாவே தெரியும். என்ன பிள்ள, விளைக்கலூர் இடத்துலயே பொடக்காணிக்கு பக்கத்துல நின்றுட்டு என்னமா பண்ணிட்டு இருக்கிற? சாப்பிடலாம் வா. அதுக்குள்ள ரெடியா? இப்ப சாப்பிட்டு நான் என்ன பண்ண போறேன்? நான் 2 மணிக்கு எங்க வீட்டுக்கார வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றேன். நான் போயிட்டு வர முடியல. எங்கத்த போற?
இரு போவோம். இல்ல பிள்ளை, எனக்கு சுத்தமா பசி இல்ல. நான் இப்ப சாப்பிட முடியாது. நான் போறேன்ல. எதுக்கு இப்ப என்னை பார்த்து இப்படி பயந்துகிட்டு இருக்கிற? என்ன விஷயம்? நான் உன்னை பார்த்து பயப்படல. கிணத்துல விழுந்ததுலேருந்தே ஒரே படபடப்பா இருக்குது. பாடம் போடுறதுக்கு சாயந்தரம் மாமியை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருந்திருக்குது. சாயங்காலமா போய் பாடம் போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லாகும்னு நினைக்கிறேன். கை கால்லாம் ஒரு மாதிரி வெடக்குது பிள்ளை. நான் வீட்டுக்கு போறோம்ல. போவோம், முதல்ல நீ உள்ள வா. இந்த காப்பி தண்ணியாவது குடிச்சிட்டு போவியாமா? சொல்லிட்டு வானதி வீட்டுக்குள்ள வந்த உடனே பின்பக்கத்து கதவை சாத்திடுறா. பின்பத்து கதவை சாத்தின உடனே வானதிக்கு இன்னும் படபடப்பு அதிகமாயிடுது. அடுப்புல தண்ணியை வச்சு காஞ்சதுக்கு அப்புறமா டீ தூள் சர்க்கரையெல்லாம் போட்டுட்டு பாலை ஊற்றி கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறா. கொதிக்க வச்சுட்டு இருக்க வானதிக்கு உள்ள இருக்கிறதுக்கு பெரிய நடுக்கமா இருக்குது. காப்பி வேண்டான்னு சொல்றேன்ல பிள்ள. காப்பி இல்லை பிள்ள, டீ தான் வச்சுட்டு இருக்கேன். அதுக்குள்ள டீ ரெடியாக 2 டம்ளர்ல ஊத்திட்டு வானதி கொடுக்குறா. வானதி சூடு எதுவுமே பார்க்கல. வேகமா முடக்குன்னு குடிச்சிட்டு டம்ளாரை கையில கொடுத்துட்டு அங்கிருந்து எந்திரிக்கிறா. பாதி மட்டுமே குடிச்சிருக்க கூடியவ வானதியை பார்த்து, எதுக்கு இவ்வளோ வேகமா போற? சொன்னேன்ல போய் சோறாக்கணும்னு. வானதி படி இறங்கி 2 எட்டு வச்ச உடனே உள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குது. ஐயோ அம்மா அப்படின்னு. அது கூடவே 2 3 பாத்திரங்கள் கொடை உழுகிற மாதிரி சத்தம். டக்குன்னு நின்ன வானதி, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே இவளுக்கு. படி ஏறி உள்ள போக ஹாலில் அவளை காணா. பின்கதவு சாத்தி இருக்க, ஹாலில் அவள் இல்லாத இருக்க. டப்புன்னு முன்கதவும் சாத்துது. வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் கதவெல்லாம் சாத்தப்பட்டு உள்ள வானதி நிற்க, கையில் மம்முட்டியோட நின்றுட்டுருக்கிறா செல்வி. செல்வி மேலே ஏற்கனவே சந்தேகப்பட்டு செல்வியா இருக்குமோ அப்படின்னு செக் பண்ணுறக்காக வந்த வானதிக்கு கிடைச்ச பதில், ஆமாம் செல்வியே தான். அன்னைக்கு விடிய காலையில் இவளை மம்முட்டியோட துரத்திட்டு போனது செல்வியே தான். எல்லா கதவும் சாத்தி இருக்க, வெளிக்கதவு மெயின் கதவு டப்புன்னு சாத்தி அதுக்கு பக்கத்தில் கையில் மம்முட்டியோட நின்றுட்டுருக்கிறா செல்வி. நடு ஹாலில் மரண பயத்தில் செல்வியே பார்த்துட்ருக்கிறா வானதி. வானதியோட மூச்சு காத்து அவ்வளோ சூடா வருது. செல்வியை பார்த்து பயந்த கண்களோட நில குழஞ்சு போய் நின்றுட்டுருக்கிறா. எப்படிதான் தப்பிப்பா வானதி? ஆனா செல்வி ஏன் வானதியை கொல்லணும்னு நினைக்கிறா?